ஓம் நமச்சிவாய. அமைதீஸ்வரியே நமக. இன்னைக்கு அம்மா நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறாங்க. என்ன கதை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கிராமத்துல ஒரு குரு இருந்தாரு. அவரு ஒரு ஊருக்கு போயிட்டு உபதேசம் பண்ணலான்னு போறாரு. அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். எல்லாரும் வந்து குரு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உபசரிச்சு மரியாதையா அவங்கள அழைச்சு உபதேசத்துக்காக எல்லாரும் ஆர்வமா உட்கார்ந்துட்டாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியுமான்னு குரு கேக்குறாரு. எல்லாரும் ஒருமிச்ச குரல், எங்களுக்கு நல்லாவே தெரியும் குருவே அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியுதே, நான் சொல்லி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி குரு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு, என்னடா குரு எந்திரிச்சு போயிட்டாங்களே அப்படின்னுட்டு. ஆனா எப்படியாவது குருவோடைய உபதேசங்களை நம்ம கேட்டே ஆகணுங்கிறதுல அந்த ஊர் மக்கள் உறுதியா இருந்து திரும்ப எல்லாரும் போயிட்டு குரு கிட்ட ரெக்வஸ்டா திரும்ப வாங்க சுவாமி அப்படின்னு கேக்குறாங்க. திரும்பவும் குரு வராரு. திரும்பவும் குரு வந்த உடனே அதே கேள்வியை கேட்கிறாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு எதை பத்தி பேச போறேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. அப்ப அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு தெரியாது சுவாமி அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுவுமே தெரியாத உங்ககிட்ட நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி குரு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. திரும்பவும் ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு, என்னடா அது குரு திரும்பவும் போயிட்டாங்களே அப்படின்னுட்டு. இந்த தடவை எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் குருவை கூப்பிட போறாங்க. குருவும் திரும்ப வர்றாரு. திரும்பவும் அதே கேள்வியை கேட்கிறாரு. இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியுமா உங்களுக்குன்னா, பாதி பேர் தெரியும்னு சொல்றாங்க, பாதி பேர் தெரியாதுன்னு சொல்றாங்க. என்ன பண்ணுங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. அந்த இடத்துல குரு வந்து ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்கல. உடனே குரு கிளம்பி போயிடுறாரு. மக்களுக்கெல்லாம் ஒரே கவலை, எப்படியாவது குருவோட சொற்பொழிவை கேட்டறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரே ஒரு முதியவர் மட்டும் இருந்துச்சு. அவர் அந்த மாதிரி கேள்வி கேட்கிறப்ப நம்ம எதுவுமே பதில் சொல்ல வேணாம், நம்ம அமைதியா இருப்போம், இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்றாரு. எல்லாருக்கும் அது சரின்னு பட்டுச்சு. திரும்பவும் போய் எல்லாரும் குரு கிட்ட ரெக்வஸ்டா கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த முறை குரு திரும்ப அதே கேள்வியை கேட்கிறாரு. இந்த டைம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எல்லாரும் சைலண்டா இருந்துடுறாங்க, எதுவுமே பதில் சொல்லல. குரு வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய உபதேசத்தை நல்லபடியா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இதோட அம்மா கதையை முடிக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு சிறுமி கேட்கிறா, அம்மா இதுல ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கு, அது என்ன ஆழ்ந்த பொருள்மா, கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க, மௌனம் மட்டும்தான் உண்மையான ஞானத்தை அடையறதுக்கு ஒரே வழி. இப்ப இந்த 4 சூழ்நிலையும் எடுத்துக்கலாமே, அதை ஒரு டம்ளரோட தண்ணீர் வைக்கிறத வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். முதல் சுச்சுவேஷன், எல்லாரும் தெரியும்னு சொன்னாங்க. அது எதுக்கு சமம்னா, ஒரு டம்ளர் நிறைய தண்ணி இருக்கு, அதுக்கு மேல நம்ம தண்ணி ஊத்தினா தண்ணி வீணா கீழே தான் போகும். அதுதான் அந்த சூழ்நிலையும். எனக்கு தெரியுங்கிற அகங்காரம் நிறைஞ்சிருந்தது எல்லாருக்குமே. அந்த சூழ்நிலையில குரு என்ன உபதேசம் கொடுத்தாலும் அவங்களுக்கு அது புரியாது. அதனாலதான் குரு அந்த இடத்த விட்டு முதல் சூழ்நிலையில வெளியில போயிடுறாரு. 2வது சூழ்நிலை, எனக்கு தெரியாதுங்கிற எதிர்மறை எண்ணம். எனக்கு தெரியாதுன்னு மனசு ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்ப வந்து நம்ம குரு என்ன உபதேசிச்சாலும் அவங்க மைண்ட்ல அது போய் ரீச் ஆகாது. ஸோ அதனால 2வது சூழ்நிலை வந்து எதற்கு சமம்னா, ஒரு டம்ளரை தலைகீழா கவிழ்த்து வச்சு அதுல தண்ணியை நிரப்பணும்னு பார்த்தா எவ்வளவு தண்ணியை ஊத்துனாலும் அது என்ன ஆகாது, நிரம்பாது. 3வது சூழ்நிலை, கொஞ்சம் பேத்துக்கு தெரியும், கொஞ்சம் பேத்துக்கு தெரியாது. ஒரு டம்ளர்ல அழுக்கான தண்ணி இருக்கு ஆல்ரெடி, அதுல நம்ம என்னதான் நம்ம நல்ல தண்ணியை ஊத்துனாலும் அந்த நல்ல தண்ணி என்னதான் ஆகும், அழுக்காதான் ஆகும். ஸோ ஒரு குழப்பம் அடைந்த மனநிலைமை 3வது சூழ்நிலையில காணப்பட்டுச்சு. 4வது சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, காலியான டம்ளரை நேரா வச்சதுக்கு சமமா இருந்துச்சான். எனக்கு தெரியாது தெரியும் அப்படிலாம் இல்லாம அமைதி, ஒரு நிசப்தம். ஒரு ஊசி போட்டா கூட சத்தம் கேட்கிற அளவுக்கு அந்த ஊர் மக்கள் கிட்ட அமைதி இருந்துச்சு. சோ அந்த அமைதியான மனநிலைமையில குரு உபதேசிக்கிற ஒவ்வொன்றுமே ஆன்மீகத்தை அடையறதுக்கு மிகவும் உதவும். அதனாலதான் அந்த 4வது சூழ்நிலை அப்பதான் குரு வந்து தன்னோட உபதேசத்தை ஆரம்பிச்சாரு. உண்மையான ஆன்மீக அறிவு பெறணும் அப்படின்னா அமைதி ஒன்றுதான் சரியான வழி. ஓம் நமச்சிவாய. அமைதீஸ்வரியே நமக.